நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க எங்க அண்ணன் சொல்றாரு முதல் மாநாட்டுல சொல்ல வேண்டியதானே, விக்கிரவாண்டி மாநாட்டுல சொல்ல வேண்டியதானே எங்க அண்ணன். ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டுல சொல்ல விஜய் நான் கேட்கிற வன்மையா கண்டிக்கிறேன். இது இதே வந்து விக்கிரவாண்டியில வந்து எங்க அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அவர் என்ன கொள்கைன்னே தெரியல. எங்களோட கொள்கை வந்து நிறைய இருக்குது. அவர் என்ன கொள்கையை வச்சு அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னு தெரியல. அது போகதான் தெரியும். ஆனா மக்களை போய் அவர் சந்திக்கல, இதுவரை மக்களை சந்திக்கல. மாநாடு கூட்டியிருக்காரு, 2 மாநாடு கூட்டியிருக்காரு. இந்த மாநாடுல ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுவும் வந்து 2 பேர் தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? தேமுதிகக்கு நாங்க 20 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோங்க. யார் சொல்றது? அவர் சொல்லியிருக்கலாம். ஒரும்போது பகல் கனவு கண்டுனே இருக்கலாம். நான் முதலமைச்சர் சீட்டுக்கு, அந்த சீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது வந்து மக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காங்கல்ல, நான் ஒரே ஒரு இந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன், எங்க கேப்டனுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மக்கள் அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சிருந்தான்னு தங்க தட்டுல வச்சு தாளாட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வர கூட்டம் இல்ல, இன்னைக்கு நினைச்சு பாக்குது மக்கள் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோமே. அதே பத்திரிகையாளங்க மிஸ் பண்றாங்க. நம்ம அதே பத்திரிகையாளங்க தான் கேப்டன் வந்து நீங்க போற இடத்துல மைக்க தூக்கிட்டு போறீங்க. அவர் கோவப்படல, கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும். இன்னைக்கு கேப்டன் வந்து பத்திரிகை சொல்றேன், இன்னைக்கு நாங்க நினைச்சு பாக்குறோம் கேப்டன் அப்படின்றேன். ஆனா அன்னைக்கு நினைச்சு பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா கேப்டன் தான் இன்னைக்கு சிஎம்.